சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வரும் சூழலில் அசோக் நகர் பகுதியில் சாலை முழுவதுமாக தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இது தொடர்பான நேரலை விவரங்களோடு செய்தியாளர் முத்துக்குமார் இணைகிறார். வணக்கம் முத்துக்குமார், தற்போது அந்த பகுதி எப்படி இருக்கிறது? மக்கள் படும் பாதிப்பு என்ன? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னையை பொறுத்தவரைக்குமே பரவலாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில சென்னையில பல்வேறு பகுதிகளில் மழைநீர் என்பது வெள்ளம் போல் சூழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி, வாகன ஓட்டிகளும் சரி கடும் சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள். அதாவது புயலின் தாக்கத்தின் காரணமாக தொடர்ந்து சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இன்று கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில சென்னையை பொறுத்தவரைக்குமே பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது. ஒரு சில பகுதிகளில் அதிக அளவில் கனமழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் சென்னை ஈக்காட்டு தாங்கல், அதே போல அசோக் பில்லர், கே நகர், வெஸ்ட் மாம்பலம், டி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த மழைநீர் என்பது பெய்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தான் தற்போது நம்ம நின்று கொண்டிருக்க பகுதியானது சென்னை அசோக் நகர் 61வது தெரு பகுதியில் நின்று கொண்டிருக்கும். இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏராளமான மக்கள்கள் வசித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் வசித்து வரக்கூடிய மக்கள் தற்பொழுது மழையின் காரணமாக கடும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, இந்த பகுதியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் சரி கடும் சிரமத்திற்கு ஆளாகக்கூடிய காட்சியை தற்பொழுது ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் நம்மளுக்கு நேரடியாகவே காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் எந்த அளவுக்கு தண்ணீர் என்பது தேங்கியிருக்கிறது, இந்த தெருக்கு போக முடியாத அளவிற்கு தண்ணீர் என்பது தேங்கியிருக்கிறது. இந்த சூழலில் தான் வாகன ஓட்டிகள் ஒவ்வொன்றுமே இந்த ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சியும், அதே போல பொதுமக்கள் நடந்து செல்ல முடியாமல் செல்லக்கூடிய அந்த காட்சியும் பார்க்க முடிகிறது. இது மட்டுமில்லாமல் பல்வேறு பகுதிகளில் இந்த மழைநீர் வடிகால் பணி என்று கூறிவிட்டு பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணியை தோண்டி அப்படியே போட்டுவிட்டு கிடப்பில் போட்டுவதன் காரணமாக எந்த இடத்துல பள்ளம் இருக்குது, எந்த இடத்துல பள்ளம் இல்லை அப்படிங்கிறது கூட தெரியாமல் பொதுமக்கள் விபத்துக்கும் ஆளாகக்கூடிய சூழலும் இருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த பகுதிகளில் தற்பொழுது மழைநீர் என்பது எந்த அளவுக்கு தேங்கியிருப்பதும், அது மட்டும் இல்லாமல் வடசென்னை பகுதியெல்லாம் இன்னும் அதிக அளவில் இடுப்பளவு கூட தண்ணி இருப்பதாக தகவல் எல்லாம் நம்மளுக்கு வெளியே இருக்கிறது. தற்பொழுது இந்த இருக்கக்கூடிய அந்த அசோக் நகர் பகுதியை பொறுத்த வரைக்குமே அதிக அளவு தண்ணீர் தேங்கியிருக்கிறது. மழையின் காரணமாகவும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மழையும் பரவலாக பெய்து வருகிறது. ஒரு சில பகுதியில் காற்றின் வேகமும் இருக்கிறது. ஒரு சில பகுதிகளில் அந்த மரங்கள்லாம் விழுந்து விபத்து ஏற்படக்கூடிய அந்த காட்சியின் மூலம் தொடர்ச்சியாக நம்ம நேரடியில் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இந்த நிலையில் தான் தற்பொழுது நம்ம இருக்கக்கூடிய இந்த அசோக் நகர் 61வது தெருவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு நேரடியாகவே காட்சிப்படுத்தினோம். இன்னும் உள்ள போக போக பொதுமக்கள் எந்த அளவுக்கு இன்னலுக்கு ஆளாகக்கூடிய அந்த சூழலும் இருக்கிறது. வெளியில் வர முடியாத சூழலும் ஒரு சில பகுதியில் இருப்பதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். முறையான மழைநீர் வடிகால் பணிகள் எல்லாம் அதாவது இந்த கோடை காலங்களிலே சரி செய்திருந்தால் தற்பொழுது இந்த அளவுக்கு மழைநீர் என்பது தேங்கியிருக்கிறது. ஆனால் தற்பொழுது இந்த மழைநீர் தேங்கியிருப்பதன் காரணமாக வெளியில் வர முடியாத ஒரு சூழலுக்கு தான் நாங்கள் ஆளாகியிருக்கும் என்றும் அவர்கள் தரப்பிலிருந்து வருத்தத்துடன் தெரிவித்திருக்கிறார்கள். முத்துக்குமார், தொடர்பான விரிவான நேரலை விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.